தோழி ராவணனை பற்றி பேச சொல்லியிருந்தாங்க. எனக்கு ராவணன் ரொம்ப பிடிக்கும். பேச சொன்னோன்னே எனக்கு முதல்ல வந்தது இந்த குட்டி கதை தாங்க. அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன். ராவணன் கர்ப்பிணியான ஒரு அம்மா தன்னோட மூத்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க, உனக்கு தம்பி பாப்பா வேணுமா தங்கச்சி பாப்பா வேணுமா அப்படின்னு. அதுக்கு அந்த குழந்தை சொல்லிச்சு, ராவணனை போல் ஒரு தம்பி வேணும்னு. இந்த அம்மா அதிர்ச்சி ஆகிட்டாங்க. ராமன் போல் இருந்தால் பரவாயில்ல, ராவணன் கெட்டவன் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது அந்த தங்கச்சி பாப்பா சொல்லிச்சு, அந்த குட்டி பாப்பா, இல்லைம்மா, ராமன் ஒரு நாட்டோட மகாராஜா தான். ஆனால் தன்னை நம்பி வந்து ஒய்ஃபை சந்தேகப்பட்டவன். ராவணன் அப்படி கிடையாது. தங்கச்சி மேலே எவ்வளவு தப்பு இருந்தாலும் அந்த தப்புக்கு ஆதரவாக நம்ம இருந்தால் நம்ம உயிரே போகும் தெரிஞ்சிருந்தாலும் கூடவே இருந்தவன். எனக்கு அந்த மாதிரி ஒரு தம்பி தான் வேணும்னு சொன்னாங்க. ராவணன் அப்படி தாங்க. ராவணன் இது வெறும் கதை கிடையாது. ராவணன் வெறும் பாத்திரம் கிடையாது. ராமாயணம் அப்படிங்கிறது ஒரு இதிகாசம் அப்படின்னா இது நடந்தது அப்படிங்கிறது அர்த்தம். ராமாயணத்தில் ராமனை விட அதிக பொருள் கொண்டது ராவணன் மட்டும்தான். எப்படி சொல்கிறாங்கன்னா, இலங்கையில் ராவணன் ஆட்சி காலம்தான் பொற்காலம். அவங்க ஆட்சி காலத்தில் அவங்க சந்தோஷத்தை பார்த்ததே கிடையாதாம்மா. ஏன்னா அவங்க கண்ணீரை பார்த்ததே கிடையாது. எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருந்தவங்களுக்கு சந்தோஷம்னா என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தைகளாக இருந்தாலும் அதுதான் நிஜம். எங்கள் பாட்டன் ராவணன்.